ஃபுல் லோட் ஆகி போச்சு. என்ன கணேஷா கேட்டு கூப்பிடுவா? ஏய் எடுத்து யார் பையில வைங்கடா. ஓரக்கால்ல இருந்தே வச்சு போடணும். நான் நல்ல போயிடும். புரியல. வாங்கி வாங்கி அங்கே வை, அது இருக்கட்டும், அப்புறம் தொடச்சுக்கலாம். அது பூரா வெயிட்டாக இருக்குப்பா, அதை தூக்கணும். சீட்டில் நான் தூக்கிறேன். ஏன் 2 கையில் மெதுவாக பிடிக்க முடியாதா? பொறுமையாக வாங்க. ஆனால் இது கதிரில் டிவி எந்த ரகனை கொடுத்துருக்கு? ஆமாண்ணே தோப்பிட்டு கடை இருக்குண்ணே. ஆமாண்ணே சரி 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 சரிங்க சரி சரிங்க. அங்கே டிவிக்கு பேருண்ணே. டிவிக்கு பேர் கொடுத்துருக்கா? சரி சரிங்க சரிங்க. இது அது நல்லா அதுக்கு மட்டும் ஒரு வட்டை வேணும். பழனி ஆண்டவர் குலசாமி. அப்படியா? முருகன் குலசாமியா? அதான் இன்னைக்கு வந்திருக்காரு உன் ரூபத்தில். பழனி ஆண்டவரே வந்திருக்காரு இன்னைக்கு. ஏன் தங்கம் சொல்லு. அவன் முன்னாடி தான் இருக்கான். சரிங்க. அவனை விட ஒரு குட்டி பாப்பாவை கையில் நடந்து கூட்டுவாரு. அது ஒரு பாவாடை சட்டையை போட்டு கூட வருவார். அந்த அண்ணன் தங்கச்சி மாதிரி. ஃபர்ஸ்ட் அன்னதானம் ஜனவரி மாசத்துல நாளில். ஆமாம், அந்த புதுசில் நாள் அன்னதானம் நடக்குது. 2 பேர் வந்து பொங்கல் தான் இறக்கிருக்கோம். சாப்பாடு ரெடி ஆகலை. நான் ஒரு மரச்சேர் போட்டு உட்காந்துருந்தேன். கிணு உள்ள வருது. வந்து சாப்பாடு வைங்கன்னு கேட்டு அந்த பொங்கச்சோரை வச்சோடனே பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு போனது தான். இன்னும் வரைக்கும் அவங்க 2 பேரையும் நான் பார்க்கல. கஸ்தூரி வந்துச்சு அன்னைக்கு. எல்லாரும் இருந்தாங்க. யாருமே நான் விசாரிக்கிறேன், இல்லம்மா அப்படி யாருமே இல்லம்மான்றுச்சுங்க. இல்ல யாருமே அழகா டவுசர் போட்டு அரைக்கை சட்டை போட்டு கொஞ்சம் தடியா முன்னாடி தான். அதை விட குட்டையா தங்கச்சி இருந்தா எப்படி இருக்கும்? எனக்கு சிரிப்பு வேற. அது நான் ஏதோ பிள்ளை ரோட்ல போனது சாப்பிட வந்திருக்குன்னு நான் பொங்கச்சோரை வச்சு சாப்பிட விட்டேன். பார்த்துட்டே சாப்பிட்டுக்கு இருந்துட்டு கும்பிட்டு அது வாட்டில் போனதுக்கெல்லாம் நான் பார்க்கவே இல்லையா. அந்த வளைச்சு வீடியோ எடுக்கிறவன் அவங்க 2 பேரும் அந்த வீடியோல இல்லையா? உண்மையா? ஆச்சரியம், அதிசயம். அந்த தெய்வத்துக்கு பொதுவாக அப்படி ஒரு காட்சி அன்னைக்கு வந்தது. அன்னதானம் பண்ற அன்னைக்கு அன்னைக்கே இல்லையா? அன்னைக்கு உணர்ந்த தாயும் பிள்ளையும் இந்த இடத்துல இருக்காங்க, வந்து தொடங்கி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு அன்னைக்கு உணர்ந்தேன். ஏதோ ஒரு செயல் இருக்கு, அதனாலதான் நம்மளை இங்க உட்கார வச்சிருக்குன்னு நினைச்சேன். சரி நடக்கட்டும் எதுவோ அப்படின்னா. இன்னைக்கு இந்த இட்லி சுடணுன்றது கூட என்னவோ டக்குன்னு தோணுச்சு. இட்லி ஊற்றி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. காலையில வெள்ளனாவே சோத்தை போடுறோமே அப்படின்னு 10 மணி வரைக்கும் டிஃபனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது அது தன்னால நடந்துச்சியா. சரி நடக்கட்டும், அது வாட்டில் சாப்பிட்டு போட்டோம். அது வாட்டில் நடக்கிறது. ஆமா, அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு. தெய்வத்துக்கு செய்யறது கணக்கு பார்க்காம செஞ்சு தெய்வத்துக்கு செய்யலையா, மக்களுக்கு தான். அந்த மக்கள் வந்தாயா தெய்வம். வாங்க அமௌண்ட் கொடுப்போம். சரி சரியா சரி சரிங்க சரிங்க. சரி வாங்க. சரி.